வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். கலர்ஸ் தமிழ் டிவியில் ஒளிபரப்பாகும் சக்கரவர்த்தி அசோகர் சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சக்கரவர்த்தி அசோகர் சீரியல் கலர்ஸ் டிவியில் 2015 முதல் 2016 வருடங்களில் ஒளிபரப்பப்பட்ட வரலாற்று தொடர். இந்த தொடர் இப்போது கலர்ஸ் தமிழ் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. சக்கரவர்த்தி அசோகர் தொடர் அசோகருடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கதை. இது மௌரிய பேரரசின் 3வது அரசரான அசோகரின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட தொடர். அசோகரின் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ், சீரியல்ஸ் மற்றும் படங்கள் என எல்லாவற்றிலும் அசோகரின் இளமை காலம் பற்றி அவ்வளவு விரிவாக சொல்லப்பட்டிருக்காது. இந்த தொடரில் அசோகரின் இளமை காலங்கள் பற்றிய உண்மையான சில தகவல்கள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அசோகர் தனது இளமை காலம் முதல் அரியணையை தனது சகோதரர்களிடமிருந்து கைப்பற்றி மௌரிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி இறுதியில் கலிங்க போரில் இறந்த வீரர்களின் சடலங்களை போர்க்களத்தில் கண்டு மனம் மாறி புத்த மதத்தை பின்பற்றி அனைவருக்கும் ஒரு உதாரணமாக விளங்கியதை அனைத்தும் இந்த சக்கரவர்த்தி அசோகர் சீரியலில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில உண்மையான விஷயங்களை எடுத்துக்கொண்டு கற்பனை கலந்து இந்த சீரியல் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது. சக்கரவர்த்தி அசோகர் சீரியலை இயக்கியிருப்பது பிரசாத் கவண்டி. மொத்தம் 442 எபிசோடுகள் கொண்ட தொடராக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சக்கரவர்த்தி அசோகர் சீரியல். இந்த தொடர் ஹிந்தி மொழியில் ஏற்கனவே பிப்ரவரி 2, 2015 முதல் அக்டோபர் 7, 2016 வரை கலர்ஸ் டிவியில் ஒளிபரப்பப்பட்டது. இந்த தொடரை காண்டிலோ பேனரில் அபிமன்யு ராஜ் சிங் மற்றும் ரூபாலி சிங் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி மொழியில் எடுக்கப்பட்டு அங்கு வெற்றி பெற்றதை தொடர்ந்து இப்போது அதே கலர்ஸ் டிவியின் புதிய சேனலான கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிறது. ஹிந்தி மொழியில் இருந்து தமிழுக்கு டப் செய்யப்பட்ட சீரியல்கள் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கும் இந்த நேரத்தில் சக்கரவர்த்தி அசோகர் ஒளிபரப்பப்படுவது தமிழ் சீரியல்களின் ஆதிக்கத்தை குறைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நமது தமிழ் மக்கள் தமிழில் டப் செய்யப்பட்ட ஹிந்தி சீரியல்களை விரும்பி பார்ப்பதற்கு காரணங்கள் உள்ளது. அது என்னவென்றால் அவர்களுடைய தொழில்நுட்பம், கேரக்டர் செலெக்ஷன், காஸ்டியூம்ஸ், மேக்கப்ஸ், ஆர்ட் ஒர்க், விஎஃப்எக்ஸ், மியூசிக், கொரியோகிராஃப், லொக்கேஷன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சக்கரவர்த்தி அசோகர் தொடர் தமிழ் மக்களின் மனதை கவருமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி.